ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்த சம் இதுதான் நினைக்கிறேன். ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் கணக்கு இந்த கணக்கு தான் பார்த்த ஞாபகம். ஓகேவா? இந்த கணக்கு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இரண்டு எண்கள் ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட எக்ஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். 13x 15x காமனாக எக்ஸால் போகும். 13 15. ஓகேவா? ஸோ இதனுடைய எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்க. எல்சிஎம்னா இது அவ்வளோ மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியதான் எல்சிஎம். ஸோ 13 பெருக்கல் 15 பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2400. ஸோ இது வந்து எக்ஸு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ 2400 பை 13 15 பெருக்கி வைக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் கணக்கு பார்த்தோம். லாஸ்ட் கணக்கு தான் நினைக்கிறேன். ஓகேவா? 3 எண்கள் இதுவும் ரேஷியோவில் கொடுத்துருந்து. இது எப்படி பார்த்தீங்க? எக்ஸு 2x 3x ஐசிஎஃப் கொடுத்துருக்கு. இந்த டா போட்டிங்கன்னா எக்ஸுங்கிற டேபிளுக்கு தான் போகும். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணி எடுப்பீங்க. இது ஐசிஎஃப் கொடுத்துருக்கறனால ஐசிஎஃப்ங்கிறது இதுதான். ஸோ ஐசிஎஃப் ஈக்குவல் டு 12னா எக்ஸ் தான் 12. ஓகேவா? ஸோ அந்த 3 எண்களையும் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அந்த எண்கள் என்ன இருக்குது? எக்ஸு 2x 3x. எக்ஸினுடைய வேல்யூ 12. 2 × 12 24. அப்புறம் 36. இதுதான் அந்த 3 எண்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்து முடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு எப்படின்னா இது வரைக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி எடுத்து முடிக்கிறது வரைக்கும் உள்ள டாபிக் கணக்கு மட்டும். ஓகேவா? ஸோ யாரும் எக்ஸாம் கரெக்டாக போடுறதில்லன்னு நினைக்கிறேன். சரி, அட்லீஸ்ட்டு படித்தது வச்சுக்குவீங்க. ஓகேவா? எக்ஸாம் கண்டிப்பாக போடணும். ஸோ இது ரிவிஷன் முடிஞ்ச அப்புறம் வீக்லி ஷெடியூல்டு பழையபடி வரும். ஸோ அது கரெக்டாக போட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கரெக்டாக வாரத்துக்கு 2 எக்ஸாம் இருக்கும். 2 எக்ஸாம் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் என்னென்னா இது வந்து படிக்க வைக்கிறதுக்காக போடக்கூடிய எக்ஸாம். ஸோ இன்றைக்கி நான் டாபிக் கொடுத்துருந்தேன் காலையில். நாளைக்கு காலைல 10:30 மணிக்குள்ளால். ஸோ இந்த டாபிக் எவ்வளோ நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு ஒருக்கா எழுதி பார்க்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இருக்குது இது படிக்கிறதுக்கு. ஸோ இந்த அளவு படிக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம்தான். சரி, அடுத்தது இன்னைக்குள்ள கணக்கு. 2 எண்களினுடைய கூடுதல் கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். இந்த மாடல் கணக்கு, இந்த கணக்கில் இந்த மாடல் கணக்கு. ஸோ 2 எண்களினுடைய கூடுதல் 216. உடனே நம்ம மைண்டில் என்ன வரோன்னா 2 எண்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 216ன்னு எழுதுவீங்க. இதுதான் தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் தான் தப்பு. ஏன்னா அதனுடைய ஹைசிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஹைசிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா இந்த எண்களுக்கு காமனான ஒரு வேல்யூ இருக்குது. 27ங்கிற ஹைசிஎஃப் ஃபேக்டர், காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 27ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதி கூட்டணும். அப்போனா கரெக்ட். 27x + 27y = 216. அப்புறம் நீங்கள் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். வச்சுட்டு 27 வெளியிடுங்க. இப்போ உங்களுக்கு x + y கிடைக்கும். x + y = 216ன்னு வரும். இதை கட் பண்ணி போட்டிங்கன்னா x + y = 27ஆல் கட் பண்ணணும். 3 டேபிள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 6 1 7 7 2 9 2 7 9. ஸோ 3ஆவது பாடோ 9ஆவது பாடோ எது சொல்லி வேணாலும் கட் பண்ணிக்கிடுங்க. 3ஆவது பாடம் போட்டிங்கன்னா 9 3 27 7 3 21 2 3 6 8 வரும். 9 8 72. ஸோ x + yங்கிறது 8. ஸோ 8 2 எண்களை கூட்டினா 8 வரணும். அதுக்கு என்ன பாசிபிள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் எழுதணும். 1,7 கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து 2,6 எழுதலாம். இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 8 வரும். அல்லாட்டா 3,5 எழுதலாம்.
3யும் 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். 4, 4. ஸோ ரிப்பீட்டடாக மாற்றி எழுதக்கூடாது. இன்னும் வந்து 5, 3 அந்த ஏற்கனவே எழுதின வேல்யூ திருப்பி எழுதக்கூடாது. இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த 4 வேல்யூவில் எதெல்லாம் வந்து கோ ப்ரைம் நம்பர்னு பார்க்கணும், சார்பகா எண் எதுன்னு பார்க்கணும். அதாவது இந்த 4 பேர் இருக்குல்ல, இதுக்கு ஹைசிஎஃப் கிடைக்காத நம்பர், அதாவது ஹைசிஎஃப் வந்து 1 கிடைக்கணும். அதாவது ஹைசிஎஃப் இல்லைன்னா என்ன அர்த்தம், ஹைசிஎஃப் 1 அப்படிங்கிற ஜோடிகளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். 1க்கும் 7க்கும் நீங்கள் டா போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 தான். ஸோ இது 1 செலக்ட் பண்ணிக்கலாம். 2க்கும் 6க்கும் போட்டிங்கன்னா காமனாக வந்து 2ங்கிற வாய்ப்பாடு போயிடும். ஸோ அதனால் இது கிடையாது. 3க்கும் 5க்கும் போட்டிங்கன்னா காமனான ஒரு வாய்ப்பாடு இதுக்கு கிடையாது. 1 வாய்ப்பாடு மட்டும் தான் இதுக்கு அப்போ வரும். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 4, 4க்கு கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாடு கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஹைசிஎஃப் 2ங்கிறது வரும். ஹைசிஎஃப் வந்தால் இது செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 வேல்யூவுமே நம்ம கோபேரில் இருக்குது, கோ ப்ரைம் நம்பரில் இருக்குது. ஓகேவா? இந்த 2ல் 1 தான் என்னது ஆன்சர். 2ல் 1 தான் ஆன்சர்னா மீன் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 1வது ஈக்குவேஷனில் போடணும். இது வந்து எக்ஸாக எடுக்கணும், இதை வந்து ஒய்யாக எடுக்கணும். அல்லாட்டா இது எக்ஸாக எடுக்கணும், இதை ஒய்யாக எடுக்கணும். எது நீங்கள் அங்கே போடும்போது கீழே இருக்க ஆப்ஷனுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது 189. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு 1, 7 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு இடத்துல 1 போட்டால் அவனுக்கு கண்டிப்பாக 27 கிடைக்கும் எக்ஸினுடைய மதிப்பு. 7 கொண்டு ஒய்க்கு இடத்துல போட்டிங்கன்னா 27 × 7 வரும். அப்போ இங்கே ஒரு 189 வரும். ஸோ நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 27ம் 189ம் கரெக்டாக வருது. புரியுதா? ஃபஸ்ட்டு பேரை நம்ம போட்டு பார்க்கும்போது கரெக்டாக வருது இந்த ஆப்ஷனில் இருக்கிறது. சப்போஸ் ஆப்ஷனில் இது கொடுக்காம 3, 5ம் கொடுத்து கூட வேல்யூ வச்சுருக்கலாம். 3, 5ம் கொடுத்தாங்கன்னா எக்ஸுக்கு இடத்துல எத்தனை போட்டிருப்பாங்கன்னா 3 போட்டிருப்பாங்க. இப்போ 27 × 3ங்கிறது 27 × 3ங்கிறது எக்ஸினுடைய மதிப்பாக இருக்கும். அப்போ 81 கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் 81 வச்சு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது கொடுக்காமல் இருந்திருந்தால் 81 வந்து எக்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 27 × ஒய், ஒய்யினுடைய மதிப்பு இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. 5 போட்டிங்கன்னா 35, இது 3, 2, 10, 13, 135. 15, 35, 13. ஓகே, இந்த ரெண்டும் 81, 135 இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த 2ல் ஏதாவது 1 தான் கொடுப்பாங்க, 2ம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கணக்கு. பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. 2 எண்களின் கூடுதல் கொடுத்து மீப்போவா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மீப்போவா வேல்யூவை கொண்டு எக்ஸையும் ஒய்யுமே பெருக்கி எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு 2 எண்களை கூட்டினால் 8 கிடைக்கும் அப்படிங்கிற பெயரை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அதில் எது சார்பகா எண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா அலை முடிஞ்சு. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கணக்கு மேக்ஸுக்கு ஒரு புக்கு ஒன்று வாங்கிடுங்கப்பா. நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் வேகமாக படிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஆசான்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேவா? நான் நல்லா இருக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வாங்கி வேணால் படிச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எக்ஸாம் போடுறதுனால ஹெவியாக ஸ்பீடாக கொண்டும் போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றிட்டு இருக்கிறோம் இந்த 2ஆவது ரவுண்டில். ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு. நமக்கு ஓரளவு மேக்ஸ் இன்னும் 2 டாபிக் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு அதை கொண்டு வந்துடுவோம். அப்போ கொஞ்சம் வேகமாக போகும். மறுபடியும் ரீசனிங் இதில் கொடுத்துருந்தோம். மிஸ்ஸிங் நம்பரும் பார்த்துட்டோம். கோடிங் டிகோடிங் பார்த்தாச்சு. ஓகேவா? நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு வந்து கோடிங் டிகோடிங் கிடையாது. இது மட்டும்தான் எல்சிஎம் ஹைசிஎஃப் மட்டும் ஒரு 15 ப்ராப்ளம்ஸ். ஓகே ரைட். ஃபஸ்ட்லேருந்து இன்றைக்கி எடுக்கிறது வரைக்கும். ஸோ அடுத்த கணக்கு நீங்களே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். போன கணக்கு மாதிரியே தான். பட் இங்கே வந்து எத்தனை ஜோடிகள் பூர்த்தி செய்யும்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் கணக்கில் பார்த்துருப்பீங்களா, எத்தனை டிக்கு போட்டிங்க. இங்கே வந்து 2 ஜோடிகள் பூர்த்தி செய்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்னொரு மாடலில் கேட்கலாம். இதே மாதிரி தான் வரும். ஆனால் நீங்கள் இங்கே கடைசியாக 1வது ஈக்குவேஷனில் கொண்டு எக்ஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா, அந்த ஸ்டெப் மட்டும் செய்யண்டாம். இந்த பெயருக்கு எழுதிட்டு எந்தெந்த பெயர்லாம் ஐசிஎஃப் 1 வருதோ அந்த பெயரெல்லாம் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 ஜோடிகள் பூர்த்தி செய்யும். 1, 7, 3, 5ங்கிறது பூர்த்தி செய்கிறது. அப்போது நான் இன்னொரு கணக்கு கேட்டிருக்கிறேன். 2 எண்களினுடைய கூடுதல் 528 மற்றும் அதனுடைய மீப்போவா 33. இதனை எத்தனை ஜோடிகள் பூர்த்தி செய்யும் அப்படிங்கும்போது பெயர்ஸ் நிறைய கிடைக்கும். பட் அந்த பெயரில் எந்த பெயர்லாம் வந்து ஹைசிஎஃப் 1 வருதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். அதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம்.
2 minutes டைம் தரேன், ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் கிடச்சா? சால்வ் பண்ணுறே பாருங்கள். யாராவது ஆன்சர் கிடச்சா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 எண்களினுடைய கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுக்கக்கூடாது. எல்சிஎம் ஹைசிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நம்பரை காமனாக வச்சு தான் பண்ணணும். 33x 33y ஈக்குவல் டு 528. ஸோ காமனாக 33 வெளியே எடுத்துருவீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்திருக்கும் 528. ஸோ நீங்கள் வந்து எந்த டேபிளுக்கு கட் பண்ணலான்னா ஒரு ரேடியோ 33க்கும் கட் பண்ணலாம். இல்லைன்னா 11th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 4 11 சார் 44. அப்புறம் ஒரு 8 ரிமைன் மீதி. அப்போ 8 டைம்ஸ் இப்போ 3 கட் பண்ணிங்கன்னா 1 3 சார் 3 16. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 16 கிடச்சிருக்கும். ஸோ 16க்கு வரக்கூடிய பேர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 15. ஃபஸ்ட்டு 1லேருந்து தான் எழுதணும். 1, 15 2, குறைச்சிட்டே வரணும் 14 3, 13. ஆட் பண்ணி பாருங்கள் 16 வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேரையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கும். அடுத்தது 4, 12 5, 11 6, 10 7, 9 8, 8. இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் திருப்பி எழுதிங்கன்னா மாறி ரிவல்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ரிவல்ஸில் வேண்டாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து நம்ம இதெல்லாம் ஹைசிஎஃப் 1 வரதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று டிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உள்ளது 2ஆம் வாய்ப்பாடுக்கு காமனாக போகும். ஸோ அது கிடையாது. தேர்ட் ஒன்றுக்கு காமன் டேபிள் இல்லை, செலக்ட் பண்ணிக்கலாம். 4th ஒன்றுக்கு வந்து காமன் டேபிள் 2 வரும், அதனால் இது கிடையாது. 5th ஒன்றுக்கு காமனான வாய்ப்பாடு இல்லை, டேபிள் இல்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. இதுக்கு காமனாக 2ஆம் வாய்ப்பாடு போகும். இதுக்கு காமனான டேபிள் இல்லை, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு காமனான வாய்ப்பாடு 2 இருக்குது. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இதை ரிஜெக்ட் பண்ணிக்கிடுறோம். ஸோ எத்தனை டிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ ஆன்சர் வந்து ஹவு many பேர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 4 பேர்ஸ். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுவிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போகிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் ஆகும். நிறைய பேர் சால்வ் பண்ணிட மாட்டேங்க. அந்த டைமில் மறந்து போகும், என்ன நீ சால்வ் பண்ணணுன்னு ஐடியா இருக்காது. ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் ஸ்பீடாக. இதுவும் அதே மாதிரி தான்.
ஓகே, சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எனக்கு கூட அந்தளவு ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப இல்லை. ஸோ நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் ஃபோன் பண்ணி ஒரு இதில் பேசுங்க, ஓகேவா? அப்போ தான் எப்படி நாங்கள் உங்களை கிளாஸ் கொண்டு போகிறோங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு கூட கொலாபரேட் ஆகிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம நிவர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு எப்படி இருக்கிறாங்க, என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நாளைக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய குறைகள் நிறைகள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறத என் கூட கொஞ்சம் பேசுங்க, ஓகேவா? சார் மொத்தம் 4 இது வருதுங்க சார். 4 பேர். X plus Y 11 வருது. X plus Y 11 வருதா? மொத்தம் 4 பேரா? ஆமாங்க சார். ஓகே மேடம். வேற யாருக்காவது 4 வந்துச்சா? கேட்போம். ஷீபா மேடம் 4 வந்துச்சா ஆன்சர்? யாருமே சால்வ் பண்ண மாட்டீங்களா? ரேணுகா மேடம் சார் எனக்கு 5 வந்திருக்கு. உங்களுக்கு 5 வந்திருக்குதா? கொஞ்சம் செக் பண்ணுங்க. 5 தான் வரும். 5 தான் வருதா? ஓகே மேடம், அப்போ கொஞ்சம் செக் பண்ணுங்க, சால்வ் பண்றேன் பாருங்க எங்க மிஸ்டேக் பண்ணீங்க. ஆமாங்க சார். 5 வந்துச்சா? 5 தான் சார். 5 தான். ஓகே ஓகே ம். ஓகே ஓகே. என்ன ஸ்பீடா சால்வ் பண்றோம். x 2 நம்பர்ஸ் வந்து 17 HCF கொடுத்துருக்காங்க. ஸோ 17x 17y ஈக்குவல் டு 187. அப்போ நீங்கள் 17 காமனாக எடுத்தீங்கன்னா x + y = உங்களுக்கு 187 ஓகே 17 அடிக்கும்போது x + y = 187/17. 17 அடிச்சிங்கன்னா 11 வருது. ஸோ பெயர் எழுதும்போது 1,10 2,9 3,8 4,7 அப்புறம் 5,6 அப்புறம் 6, இல்லை ஓகே அதோட முடிச்சு மாற்றி போட்டிங்கன்னா 11 வரும். நம்ம ரிவர்ஸில் வரும். ஸோ இந்த இதில் பெயரில் பார்த்தீங்கன்னா இது HCF ஓகே 1, இதுக்கும் HCF ஓகே, இதுக்கும் காமன் நம்பர் இல்லை, இதுக்கும் காமன் நம்பர் இல்லை, இதுக்கும் காமன் நம்பர் இல்லை. ஸோ இதில் வரக்கூடிய 5 பேருமே ஆன்சராக வரும், ஓகேவா? 5 பேர்ஸ், ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 4 அல்ல 5. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிவிடுங்க, இந்த கணக்கை நோட் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் வித்தியாசமான கணக்காக இருக்கும். ஸோ 65 117 இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? HCF மதிப்பும் கொடுத்துருக்குறாங்க. 65m + 117n முறையில் எழுதுகிறாங்களாம். ஸோ m மற்றும் n மதிப்புகள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சாதாரணமாக 2 நம்பருடைய HCF அவங்க ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆர்டினரியாக அதுக்கு என்ன கிடைக்கணும் அதை கண்டுபிடிங்க. 65க்கும் 117க்கும் HCF என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ 65ங்கிறது 13ஆம் நம்பருக்கு போகக்கூடிய ஒரு நம்பர் தான் பொதுவாகவே, ஓகேவா? நீங்கள் எந்த நம்பர் கிடைக்கும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த 65 வந்துச்சுன்னா 13வது வாய்ப்பாடுக்கு போகும். இது 5 டைம்ஸ் போகும், ஓகேவா? இது வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? ஒரு வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 9 3 27. ஸோ 13 9ஆல் பிறகுனா 117 கிடைக்கும். ஸோ இது ஒரு 9. அப்படிங்கும்போது இதனுடைய HCF பார்த்தீங்கன்னா 13 தான் வரும், அடுத்தது போகாது. ஸோ HCF 13ங்கிறதுக்கு ஈக்குவலான வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 13 ஈக்குவல் நீங்கள் எப்படி எடுக்கணும்? இல்லைனா 65m + 117n = இந்த HCF ஒரிஜினல் HCFக்கு நீங்கள் ஈக்குவலாக பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 13 கிடைக்கணும். இல்லைனா இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், காமனாக 13 வெளியே எடுத்துடலாம்.
இல்லைனா இதை மொத்தமாக 13ஆல் டிவைட் பண்ணிடுங்க, ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் சின்னதாக ஒரு ஈக்குவேஷனாக மாறிடும். டிவைட் பை 13 அப்படிங்கும்போது 13ஆல் அடிச்சிங்கன்னா 5m ப்ளஸ் 9n ஈக்குவல் டு 13ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ 13ஆல் டிவைட் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எம்ங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்டில் இருக்கக்கூடியது n. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 வருமானு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா i3 15 ப்ளஸ் 9 2 18, 15 18 கூட்டினா 1 வராது. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா i3 15 மைனஸ் 9, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1 வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் 5 கூட 2 பெருக்கு நீங்கள் 10 வரும். அப்புறம் 9 கூட -1 பெருக்குனா -9 வரும். கழிச்சிங்கன்னா 1 வரும். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய 1ம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 1ம் ஈக்குவல் ஆகும். எந்த ஆப்ஷன் எடுத்தால்? சி ஆப்ஷன் எடுத்தால் ஈக்குவல் ஆகும். ஸோ ஒரு சுற்றி வளைச்சி ஒரு கொஸ்டின். ஆனால் ஈஸி தான், கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஆகிட்டு. டைரெக்டாக 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஹெச்சிஎஃப்பை வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது அந்த ஃபார்மேட்டை ஈக்குவல் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரிஜினல் ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. காமனாக 13ஆல் டிவைட் பண்ணி அது சின்ன ஈக்குவேஷனாக மாற்றிருக்கீங்க. மாற்றிட்டு அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எந்த ஆப்ஷன் அதுக்கு ஈக்குவலான வேல்யூ கொடுக்குதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். இவ்வளோதான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்கள் இருக்குது. அதோடைய மீச்சிறு மதிப்பு கொடுத்துருக்காங்க, எல்சிஎம். ஐசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பும் கொடுத்துருக்காங்க, மீச்சிமா மீப்போவா. ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். எப்போவுமே எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும், ஐசிஎஃப் வேல்யூ சின்னதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2 எண்களுடைய கூட்டுத்தொகையும் கொடுத்துருக்காங்க. அந்த இரு எண்களின் வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு இது. ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா சாதா மெத்தடில் செஞ்சிங்கன்னா டைம் எடுக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. x + y the whole squared minus x minus y the whole squared equal to 4xy. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 2 எண்களுடைய வித்தியாசம். இந்த 2 எண்கள் இதெல்லாம்னா ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய்னு எடுக்கிறீங்க. 2 எண்களுடைய வித்தியாசம் என்பது என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிம்பிளாக தெரிஞ்சுக்கிடுங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும். இது நம்மளாக எடுத்துக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன், அதாவது கூட்டு பலன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூட்டு பலனையும் வித்தியாசத்தையும் வச்சு ஒரு ஃபார்முலானா இந்த ஃபார்முலா தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்குவாட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்குவாட். ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இடையில மைனஸ் பண்ணி சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த 4xyங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ அந்த ரிலேஷனை எடுத்து வைக்கணும். இதை காணாமல் படிக்கணும். இந்த மாடல் கணக்குக்கு கூட்டு பலனும் கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்டாங்கன்னா, ஓகேவா? இல்லை வித்தியாசம் கொடுத்துட்டு கூட்டு பலன் கேட்டாங்கன்னா, இதுக்கு எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா இதுதான். சாதா a + b த ஹோல் ஸ்குவாட் மைனஸ் a - b த ஹோல் ஸ்குவாட் இஸ் ஈக்குவல் டு 4ab. இவ்வளோதான். ஓகேவா? ரைட், காணாமல் படித்து வச்சுருங்க. இப்போ தெரிஞ்ச மதிப்பாக எல்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட்டு பலன் கொடுத்துருக்குறாங்க 100 ஸ்கொயர்டு மைனஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கலாம். நம்ம அப்படி தானே படிச்சிருக்கோம். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2 எண்களினுடைய பெருக்கற் பலன். ஸோ நம்ம இப்படி தான் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப், ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ இங்கே எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துருக்கிறதுனால இந்த எக்ஸ் ஒய்க்கு இடத்துல நீங்கள் எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்ட்டு எல்சிஎத்தினுடைய மதிப்பு 495 இன்ட்டு ஒய்க்கு மதிப்பு 5. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது
எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்குவாட் கொண்டு வந்துட்டு இதை 100 ஸ்குவாடு மீன்ஸ் 100 பெருக்கல் 100, அப்போ கூட 2 0 சேர்க்கணும், 10,000. ஓகேவா? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்குவாட் ஈக்குவல் டு 4 5 20, 495 20ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 19 9900. ஓகேவா? இப்போ இந்த 9900 இந்த சைடு கொண்டு வரேன், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்குவாட் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ 10,000 ப்ளஸ் 9900 இந்த சைடு வரும்பொழுது மைனஸ் 9900 ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேம் அப்படியே அந்த சைடு போகும்போது ப்ளஸ் டேமை மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்குவாடுன்னு இருக்கும். ஸோ இங்கே 10,000லேருந்து 9900 கழிக்கும் பொழுது உங்களுக்கு 100 கிடைக்கும், ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்குவாடுன்னு இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்குவாட்லேருந்து நம்ம எதாவது மாற்றணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது √100 மாறும், ஈக்குவல் டு உங்களுக்கு தேவையான எக்ஸ் மைனஸ் ஒய் கிடச்சாச்சு. ஸோ √100ங்கிறது 10 பெருக்கல் 10ன்னு பிரிக்கலாம் 100, 2 10க்கு ஒரு 10 வெளியே வந்துடும், ஆன்சர் 10. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 10. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கடைசி நாள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் அல்லது அன்னைக்கு காலையில் இந்த ஃபார்முலாவை நீங்கள் லைட்டாக இந்த கணக்கு ஒன்று ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கணக்கு. ஸோ இல்லைன்னா மறந்து போகும். எல்சிஎம் ஐசிஎஃப்ல இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, இதை யூஸ் பண்ணுவோங்கிற இதே நமக்கு மைண்ட் செட்டிங்கே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கடைசி நேரத்து இதுக்கு நம்ம வந்து எப்பவுமே நோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இப்படி நான் சொல்லியிருக்கிறேன், கடைசி நேரத்துக்குன்னு கொஞ்சம் எழுதி வச்சுக்கிடுங்க. கடைசி ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு மறக்கும், கண்டிப்பாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறத கடைசி நாள் ஒருக்கா பார்த்துட்டு போகலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 எண்களினுடைய மீச்சியமாக கொடுத்துருக்குறாங்க, எல்சிஎம். ஓகேவா? ரைட். LCM of 2 number is equal to 48. 2 எண்களுடைய விகிதங்கள் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ 2x 3x. ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? 2 எண்கள் 2x 3x நிச்சயமாக வேறு கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2xக்கும் 3xக்கும் டா போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. எக்ஸுங்கிற காமன் ஃபேக்டரில் போகும், 2 3 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 6xன்னு வருது. ஸோ 6x is equal to 48. ஓகேவா? 6 டேபிள் சொன்னீங்கன்னா 6 8 48. ஸோ இந்த எக்ஸுக்கு இடத்துல 8 போட்டிங்கன்னா 2 எண்கள் கிடைக்கும். ஆனால் அவங்க அந்த எண்களை கேட்கல, அந்த எண்களினுடைய கூடுதல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2 16 3 8 24. ஸோ இதான் அந்த 2 எண்கள். இந்த 2 எண்களுடைய கூடுதல் பலன் கேட்டிருக்கிறாங்க. 40ங்கிறது ஆன்சராக வரும். ஸோ 40 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள் கணக்கு, இதெல்லாம் செய்யாம விட்டுறக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும் இந்த கணக்கு, பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 எண்களுடைய மீச்சிறு மதிப்பு, அதாவது எல்சிஎம் மீச்சியமா மதிப்பு ஆனது அந்த 2 எண்களுடைய மீப்போவா, அதாவது மீப்பெரு மதிப்பினுடைய 12 மடங்கு. ஓகேவா? ஃபஸ்ட் லைனை நம்ம அப்படியே ஈக்குவேஷன் எழுத போகிறேன், பார்த்துருங்க. 2 எண்களுடைய எல்சிஎம் ஈக்குவல் டு 12 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப். இதான் அவங்க கொடுத்துருக்க மீனிங்.
அது ரெண்டு எண்களுடைய எல்சிஎம் மதிப்பானது எப்படி இருக்கும்னா அந்த ரெண்டு எண்களுடைய ஹைச்சிசிஎஃப் மதிப்பை 12ஆல் பெருக்கி கிடைக்கக்கூடியதான் எல்சிஎம். எல்சிஎம் எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ ஹைச்சிஎஃப்ங்கிறது சின்ன வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த சின்ன வேல்யூவை பெரிய வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணதுனா 12 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு தந்திருக்க ஹிண்டு. அடுத்தது ரெண்டு எண்களுடைய மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பரு மதிப்பின் கூட்டுத்தொகையும் கொடுத்துட்டாங்க. அதாவது எல்சிஎம் ப்ளஸ் ஹைச்சிசிஎஃப்னுடைய சம் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்கு, எல்சிஎம் ப்ளஸ் ஹைச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 403ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண் 93 எக்ஸ்னு வச்சுக்கணுங்களாம். மற்றொரு எண் கேட்டிருக்கிறாங்க, கொஸ்டினில் ஒய் கேட்டிருக்கிறாங்க. ஒரு எண் மற்றொரு எண். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரிலேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ரெண்டு ரிலேஷனையும் வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமானா பண்ணலாம். என்ன பண்ணலாம், இந்த எல்சிஎம் வேல்யூ தூக்கி அப்படியே கொண்டு ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டால் கதை முடிஞ்சு. எல்சிஎம் ஈக்குவல் டு 12 HCF. இந்த எல்சிஎம்மை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 12 HCF கொண்டு இதில் போட்டிங்கன்னா இந்த எல்சிஎம்முக்கு பதிலாக இந்த மதிப்பு ப்ளஸ் ஒரு HCF ஈக்குவல் டு 403. மொத்தம் எத்தனை HCF இருக்குது, இங்கே ஒரு 12 HCF, இங்கே ஒரு 1 HCF, டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 13 HCF ஈக்குவல் டு 403. இப்போ இதை கட் பண்ணணும், HCF மதிப்பு கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட் பண்ண முடியாட்டா நீங்கள் 403/13 வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நமக்கு ஒரு ரிலேஷன் ஃபார்முலா தெரியும். என்னெல்லாம், எல்சிஎம் இன்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் தெரிஞ்ச மதிப்பெல்லாம் போட போகிறேன். எனக்கு எல்சிஎம் 12 HCF தான். ஸோ 12 இன்டு HCF மதிப்பு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 13 13 13 39, ஒன்று மீதி 13. அப்போ இதில் 31ங்கிறது வரும். ஸோ HCF மதிப்பு இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது 31. ஸோ இந்த எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சி வச்சுருவோம். 12 இன்டு 31 HCF மதிப்பு இதில் போட்டேன். ஸோ இப்போ எல்சிஎம் மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 12 இன்டு எல்சிஎம் மதிப்பு 12 பெருக்கல் 31 ஈக்குவல் டு, புரியுதா, எல்சிஎம்முக்கு மதிப்பு 12 இன்டு 31 நான் போட்டிருக்கேன். HCFக்கு மதிப்பு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், சப்ஸ்டியூஷனில் தப்பு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு எல்சிஎம்மோட வேல்யூ போடுவோம் ஃபார்முலா படி. எல்சிஎம் மீன்ஸ் என்ன இருக்குது, 12 இன்டு 31. இது எல்சிஎம். அடுத்தது ஃபார்முலா படி HCF மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 31 ஈக்குவல் டு எக்ஸோடைய மதிப்பு கொடுத்துருக்கு 93. ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ கட் பண்ணுறேன். ஒரு 31 31 3 தடவை 31 பெருக்கினீங்கன்னா 93 வரும். ஒரு 3 3 4 3 12. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 4 31 பெருக்கி போட்டால் ஆன்சர் 4 3 12 124. ஸோ இதான் அந்த எண், மற்றொரு எண். புரிஞ்சுதா? கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக இந்த மாடலில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இது வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும், ஈக்குவேஷன் மாடல்லாம் சால்வ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே ஈக்குவேஷனாக எழுதிருக்கோம். முதல் லைனில் என்ன கொடுத்துருக்குன்னா, ரெண்டு எண்களுடைய மீச்சிறு மதிப்பு எல்சிஎம் ஆனது மீப்பெரு மதிப்பினுடைய 12 மடங்கு. 12னுடைய HCFனுடைய 12 மடங்குனா 12ஆல் HCF பெருக்கி வச்சா அது வந்து எல்சிஎம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனில் எல்சிஎம்ஐ HCF ஆட் பண்ணால் 403ன்னு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ மொதல் ஈக்குவேஷனை கொண்டு ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டால் எனக்கு எல்லாமே HCF மாறுது. HCF கண்டுபிடிக்கிறேன்.
13 அந்த சைடு கொண்டு போகிறேன், கட் பண்ணுறேன், 31ங்கிறது ஹைசிஎஃப் கிடைக்குது. ஸோ அப்படியே அந்த ஹைசிஎஃப் தூக்கி மொதல் ஈக்குவேஷனில் போட்டால் எனக்கு எல்சிஎம் கிடச்சிரும். 12 பெருக்கல் ஹைசிஎஃப்ங்கிறது 31. பெருக்காமல் அப்படியே வச்சுருக்கிறேன், வெட்டுக்கு போகணும்னு ஒரு நம்பிக்கையில் பெருக்காமல் வச்சுட்டேன், டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நமக்கு ஹைசிஎஃப் 31, எல்சிஎம் 12 × 31, ஏதோ ஒரு 2 வேல்யூ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்சிஎம் × ஹைசிஎஃப் ஈக்குவல் டு 2 எண்களுடைய பெருக்கற் பலன். அதாவது மீச்சியமாயும் மீப்போயும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பானது 2 எண்களுடைய பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவில் கொண்டு வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பண்ணால் எனக்கு ஒய் கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இது அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இருக்கும். சரி, 2 எண்களுடைய மீப்போமா எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 20 டைம்ஸ் ஆஃப் ஹைசிஎஃப். அதே தான், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் தெரியும். இப்போ எல்சிஎம் மீன்ஸ் 20 டைம்ஸ் ஆஃப் ஹைசிஎஃப். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 20 டைம்ஸ் ஆஃப் ஹைசிஎஃப். முதல் லைன் முடிச்சு. மீப்போவா மற்றும் மீப்போவாயின் கூடுதல். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். போன கணக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி. ஸோ எல்சிஎம் ப்ளஸ் ஹைசிஎஃப் ஈக்குவல் டு 2520. இது 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கேன், இது 2வது வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தூக்கி அப்படியே தூக்கி 2வது ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. இங்கே உள்ள 20 ஹைசிஎஃப் இந்த எல்சிஎம்க்கு பதிலாக வரும். 20 ஹைசிஎஃப் ப்ளஸ் ஒரு ஹைசிஎஃப் ஈக்குவல் டு 2520. மொத்தம் 21 ஹைசிஎஃப் இருக்குது, ஈக்குவல் டு 2520. இனிமேல் கட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணிடுவோம். 2520 டிவைட் பை 21. ஆட் பண்ணி பாருங்கள், மேலே 9 வருது, கீழே 3 வருது. அப்போ ஸோ 3ஆம் பாடுக்கு போகும். இல்லைனா ஈஸியாக அடிக்கலாம். ஓர் 21 மீதி 4 42ன்னு வரும். 2 டைம்ஸ் 21 42. ஹைசிஎஃப் 120 வருது. அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. இதை தூக்கி அப்படியே ஒன்று இங்கே போட்டிங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 20 × 120. ஸோ இது எல்சிஎம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எல்சிஎம் × ஹைசிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் × ஒய். ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்சிஎம் 20 × 120, ஹைசிஎஃபினுடைய மதிப்பு 120 ஈக்குவல் டு ஒரு எண் 480, மற்றொரு எண் தெரியாது. ஸோ கட் பண்ணிடலாம். 0க்கு 0 வெட்டிடுங்க. 4 12 12, 4 12 48, 1 4 4, I 4 20. ஸோ I 12 60, y is equal to 600ங்கிறது ஆன்சராக வரும். ஓகேவா? எத்தனை பேருக்கு ஆன்சர் கிடச்சிது? எல்லாருக்கும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் கணக்கு. இன்னைக்கு இது கொஞ்சம் முக்கியமான கணக்கு தான், கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கணக்காக இருக்குது. 2 எண்களுடைய மீப்போவா மற்றும் மீப்போமா. ஸோ ஹைசிஎஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சின்ன நம்பரு. எல்சிஎம் 2வது கொடுத்துருக்க பெரிய நம்பர் 2A50. அப்புறம் முதல் எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கிடுறேன். முதல் எண்ணை 2ஆல் வகுத்தால் எனக்கு எவ்வளோ கிடைக்குதான்? ஈவு 50 கிடைக்குதான். புரியுதா? வார்த்தை தான் நம்ம ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். முதல் எண்ணை நமக்கு எக்ஸு ஒய்ங்கிறது 2 எண்ணு வச்சுக்கிடுவோம். ஸோ அதில் முதல் எண்ணை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஈவு குவாஷியன்ட் வேல்யூ வந்து 50 கிடைக்குது. ஸோ இதுதான் அவன் தந்திருக்க ஹிண்டு. ஒய் கேட்டிருக்கிறாங்க, 2வது எண்ணை காண்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக பண்ணிடுவேன். இந்த எக்ஸை மட்டும் இங்கேருந்து கண்டுபிடிக்கிறேன்னா 2 எங்கே கொண்டு போயிட்டால் போதும், கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். 2 கீழே இருக்கிற 2 மேலே போகும்போது 50 பெருக்கல் 2ன்னு மாறும்.
ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ நமக்கு எல்சிஎம் தெரியும், இது ஹைசிஎஃப் தெரியும், எல்சிஎம் தெரியும், எக்ஸ் தெரியும். அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா என்னது, எல்சிஎம் இன்ட்டு ஹைசிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எல்சிஎத்தோட வேல்யூ 250, ஹைசிஎஃபோட வேல்யூ 50, எக்ஸினுடைய மதிப்பு 100, ஒயினுடைய மதிப்பு என்ன. கட் பண்ணிடலாம். 0 0 அடுத்த 0க்கு அடுத்த 0 அடிச்சிருங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 125. ஓகேப்பா. ஸோ மேக்ஸ் இன்னைக்கு போதும், இதுக்கு மேலே அடித்தா போர் அடிக்கும். ஸோ நாளைக்கு ஐஎன்எம் டாபிக் இருக்குது. ஸோ ஐஎன்எம் நான் ஃபுல்லாக எனக்கு வந்து வாசிக்க போகிறது இல்லை, வாசித்தா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இந்த கதையை நீங்கள் 2 தடவை 3 தடவை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா. ஆல்ரெடி முதல் 2 டாபிக் நான் லாஸ்ட்டு இதிலே போட்டது. ஆன்லைன் எக்ஸாம் மட்டும் தான் போடலை, நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஆன்லைன் எக்ஸாமை போட போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த முக்கியமான பாயிண்டை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர்களுக்கான எதிர்ப்பில் ஃபஸ்ட்டு பாளையங்களும் பாளையக்காரர்கள்னு ஒன்று இருக்கும். அதில் முக்கியமாக வரக்கூடிய இந்த 1000 இந்த இருக்குது. அதுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் பாலிகர், பாளையக்காரர்கள் எப்படி சொன்னாங்கன்னா பாலிகர்ன்ற வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டாங்க. அப்புறம் 1529 நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு மன்னர், மதுரை நாயக்கர். ஓகேவா. அவருடைய அமைச்சர் அரியநாதர், இவங்க உதவியோடு தான் தமிழகத்தில் ஃபஸ்ட்டு பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தினது. ரொம்ப 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 தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். 1529 இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது, பாளையக்காரர்களுடைய ஸ்டோரி. விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சரான அரியநாதர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாளையக்கார முறையை தொடங்குறாங்க. பாளையங்கள் 72 பாளையங்கள். சரி, அதை ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் அப்படி வாசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் தான் என்ன படிக்கணும், கிழக்கு பாளையங்கள் இது, மேற்கு பாளையங்கள் இதுன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இதில், அதை படிச்சுக்கணுங்க. அப்புறம் பாளையக்காரருடைய புரட்சிங்கிறது எப்போத்துலேருந்து எப்போன்னு கேட்கலாம் ஒரு கொஸ்டின். பாளையக்காரருடைய புரட்சினாலே 1755 801 வரைக்கும் உள்ளது தான் பாளையக்காரருடைய புரட்சி. அப்புறம் பாளையங்கள் கலைக்கப்பட்டுரும். ஓகேவா. 801 வரைக்கும் தான். ஸோ புலித்தேவருடைய புரட்சி எது வரைக்கும் நடந்துச்சுன்னா அந்த 55 67 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ இவர் தான். ஓகேவா. இவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கர்னல் ஹெரான் யார், மாபூஸ் கான் யார், ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் தான் படிக்கணும். இதெல்லாம் இவருக்கு வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் இவர் யார் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த இதெல்லாம் இருக்கும். நவாப் சந்தா சாஹிப்பின் முகர்களாக மியானா முடிமியா நபி கான் கட்டாக், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா. ரைட்டு. அப்புறம் களக்காடு போர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா மாபூஸ் கானுடைய படைகள் களக்காடு போரில் தோற்கடிக்கப்படும். அதை கிளியராக ஞாபகம் வச்சுனுங்க. ஸோ அப்புறம் யார் வரானா யூசுஃப் கான்ங்கிறவர். மாபூஸ் கான் தோற்கடித்த பிறகு தான் யூசுஃப் கானும் புலித்தேவருக்கும் பிரச்சனை. அப்புறம் 1763 63 வரைக்கும் நடந்த சம்பவங்கள் கிடையாது. யூசுஃப் கானுங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், கான் சாஹிப் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் அவருக்கு. ஆல்ரெடி அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, மருதநாயகம். மத மாற்றம் அடைந்த ஒரு சிப்பாய் தான் யார், இந்த யூசுஃப் கான். அப்புறம் புலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகளை அவங்க கைப்பற்றுவாங்க. எந்த வருஷம்னா 1761 மே 16 61 மாற்றி போட்டிருக்கு 16 ஞாபகம் வச்சு. நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இதெல்லாம் யூசுஃப் கான் கண்ட்ரோலில் எடுத்துருவான். எந்த வருஷம் எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஞாபகம் வச்சு. யூசுஃப் கான் அதாவது மருதநாயகங்கிறவர் வந்து ஜெயிக்கிறார் 1761 மே 16, அதை ஞாபகம் வச்சுருங்க. ஆனால் அந்த யூசுஃப் கானுங்க மேலேயே ஒரு நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டி அவரை வந்து கொன்றுவாங்க. 64 தூக்கிலிடப்பட்டார். இந்த செய்தியை கேட்டவுடனே புலித்தேவர் திரும்ப ரிட்டன் வந்து அவருடைய நெற்கட்டும் செவலை கைப்பற்றுவார். அப்போ கேப்டன் கேம்பல்ங்கிறவன் திரும்ப வந்து என்ன பண்ணுவான்னா புலித்தேவரை விரட்டி அடிப்பான். இவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அந்த களக்காடு போர், யூசுஃப் கான், கான் சாஹிப்பு என்று அழைக்கப்பட்ட மருதநாயகத்துக்கு முன்னாடி யார், மாபூஸ் கான் தான் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டான். ஸோ இப்படி ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு ரெண்டாவது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் சோரை பார்த்தோ இல்லை தன்னாலேயே சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அப்படியே உங்களுக்குள்ளே வரும். இல்லாமல் இதை படித்து வேஸ்ட்டு. ஓகேவா. ரைட்டு. எந்த வருஷம் யார் கூட என்ன சண்டை அப்படியே மைண்டில் ஓட்டி பாருங்கள். ஒரு கற்பனையாகவே ஒரு படம் மாதிரி படிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அப்புறம் ஒண்டி வீரனுங்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஒண்டி வீரனை பற்றியும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ
ஸோ 11th புக்லேயும் இந்த கண்டென்ட் இருக்குது. நீங்கள் 2 புக்கும் இருந்துன்னா 10th 11th கம்பைன் பண்ணியே படிங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போதைக்கு நான் 10ஆம் கிளாஸ்லேருந்து தான் கொஸ்டின் எடுப்போம். ஸோ நீங்கள் கதையை ரொம்ப துல்லியமாக படிக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா இந்த புக்கு 11th புக்கு வெங்கடேசன் புக்கை முடிஞ்சால் வாங்கி வச்சு படிங்க. ரொம்ப இதாக படிக்கணும்னா அவன் வந்து வெங்கடேசன் புக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் எடுக்கிறான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டீட்டெயில் அதிகமாக படிக்கணும்னா அந்த வெங்கடேசன் புக்கை எடுத்து ஒருக்கா ரீட் பண்ணலாம் கடைசியாக. சரி, இந்த ஒண்டி வீரன்கிறவர் யாருடைய படையில் பணியாற்றியவர்னு கேட்டால் ஆப்ஷனில் கட்டபொம்மை அப்படி இப்படிலாம் வைப்பாங்க. யாரோடனா புலித்தேவருடைய படையில் தான் இவர் பணியாற்றுவார். கடைசி அவருடைய கை ஒன்று வெட்டப்படும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவருடைய வலது கை, அவருடைய கை, இந்த கைன்னு தெரியல, கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் வருந்தியதாகவும். ஆனால் இவர் வந்து சொல்லுவார், அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது, நான் பல பேருடைய தலைகளை கொய்ததற்காக எனக்கு கிடைத்த பரிசு தான் அந்த கை போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாராம் அவர்கிட்ட. ஓகேவா? அப்படிப்பட்டவர் தான் ஒண்டி வீரன். ஸோ அடுத்த வேலுநாச்சியரை பற்றி இருக்கும். வேலுநாச்சியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக வரும். 30லேருந்து 96 இவங்கள பற்றியும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இல்லை புலித்தேவர் இருப்பார், இல்லைனா வேலுநாச்சியர் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ரைட்டு. அப்போ 30லேருந்து 96 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க தான் வேலுநாச்சியார். அவருடைய அப்பா பேர் கேட்பாங்க, இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்டு பேர் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரிசையாக வரும். இவங்க எந்த பகுதியில் பிறந்தாங்க, அப்புறம் இவங்க ஹஸ்பண்டு முத்துவடுகநாதர் எந்த போரில் கொல்லப்பட்டார், காளையார் கோவில் அரண்மனையில் வச்சு நடக்கக்கூடிய 1772 நடந்த பாஞ்சோர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடந்த சண்டையில் தான் இவருடைய ஹஸ்பண்ட் இறந்து போவாங்க, முத்துவடுகநாதர். அப்போ இவங்க தப்பிச்சு எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வரும். விருப்பாட்சியில் உள்ள திண்டுக்கல்லில் உள்ள அவர் யார், கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் அவங்க ஒரு 8 ஆண்டுகள் தங்கி இருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு பிளான் பண்ணி திரும்பியும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் விட்ட இடத்த திரும்பியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. அப்போ அவருடைய தோழி அல்லது படை வீரர் ஒருத்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுத கிடங்குகளை சாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க இறந்தும் போயிடுவாங்க அந்த இதில். சரி, அப்படி ஒரு தியாகத்தை பற்றியும் இதில் கொடுத்துருப்பாங்க. ரைட்ஸ். அப்புறம் கோபால நாயக்கரை பற்றி ஒரு ஹிண்ட் இருக்கும். ஸோ கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட ஒரு கூட்டமைப்பு பேர்னா திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பில் யாருடைய தலைமையில் நடந்துச்சுன்னா கோபால நாயக்கர். ஓகேவா? அதே மாதிரி மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர். இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். அப்புறம் தேவனாம்பட்டியினுடைய பூஜை நாயக்கர், தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவாங்கள்ல அப்படின்னு ஞாபகம் வச்சு தேவனாம்பட்டியில் பூஜை நாயக்கர், மணப்பாறையில் லட்சுமி நாயக்கர். ஓகேவா? ரைட், ஞாபகம் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக படிங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை இருக்கும், அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், படிங்க. அவர் வந்து தூக்கிலிடப்பட்ட ஆண்டு, அப்புறம் எந்த டேட்டில் வந்து சந்திக்க ஆணையிட்டார், எப்போ சந்தித்தார், அப்புறம் இவர் தப்பிச்சார். ஓகே, அந்த கதையெல்லாம் வரும். அப்புறம் அப்போ முக்கியமான எந்த குழுவின் முன்னே ஆஜராகும்படி இவர் கேட்டுக்கொள்ளப்படுவார்னு கேட்டிங்கன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் அப்படிங்கிறவரோட அடங்கிய குழுவின் கூட முன்னாடி தான் இவர் வந்து ஆஜராக போய் அவருடைய இதை சொல்லுவார். நான் வந்து நிரபராதிங்கிறத எடுத்துரைப்பார். ஸோ வந்து ஜாக்சனை வந்து பணியிடம் நீக்கம் செய்வாங்க. அப்படி சொன்னது வந்து எட்வர்டு கிளைவ். ஸோ எல்லாம் நடந்துடும். அப்புறம் புதிய ஆட்சியாளராக யார் நியமிக்கப்படுவார்னு கொடுப்பாங்க. எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுவார். அவருக்கு எவ்வளோ பக்கோடா பேலன்ஸ் இருந்துச்சு, பக்கோடா மீன்ஸ் அவருடைய அந்த வரி பாக்கி வந்து பக்கோடாக்கள்னு சொல்லுவாங்க, எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருந்தார், எவ்வளோ கெட்டிருந்தார், இந்த கதையும் கேட்கலாம். அப்புறம் இவர் விடுதலையான பிறகு வந்து மருது சகோதரர் கூட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவார். இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு பிரச்சனையாயிரும். திரும்பியும் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்திய ஒரு பாளையத்தின் மீது இவங்களுடைய இதை செலுத்துவாங்க. ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து திருப்பி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் வந்து இவர் வந்து தூக்கிலிடப்படுவார். சரியா? ரைட்டு. அவருடைய அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, சிவசுப்பிரமணியன். அந்த யார் அவங்க, இந்த வேலுநாச்சியருடைய அமைச்சர் யாருன்னு கேட்டால் தாண்டவராயன். ஓகேவா? ரைட்டு, மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி வரும். அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, அப்புறம் மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது கதை இருக்கும். அப்புறம் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிகை, இது முக்கியமான ஒரு இது. ஓகேவா? 801 அந்த டேட்டை மறந்துடாதுங்க, வருஷத்தை. ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரியும் சொல்லி முடிக்கணும்னா 3 மணிக்கூர் ஆகும்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மணிக்கூர் இருந்து நீங்கள் ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி தீரன் சின்னமலையை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 11லேயும் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? எடுத்து பார்த்துருங்க. தீரன் சின்னமலை அவருடைய இயற்பெயர் என்னென்னு கேட்பாங்க. தீர்த்தகிரி. ஒரு எந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தினார் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில். ஓகேவா? ரைட்டு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருமே. ஓகே. ஸோ ஓடா நிலை போர். ஓடா நிலையில் ஒரு போர் நடக்கும். காவிரி நொய்யல் ஆற்றங்கரையில் ஒரு போர் நடக்கும். ஸோ எப்போ இவர் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற இதெல்லாம் கிளியராக நோட் பண்ணிடுங்க. 1801 ஜூலை 31 வந்து சங்ககிரி கோட்டையிலும் இவருடைய சகோதரர்களும் தூக்கிலிடப்பட்டார்னு வரும். ஓகேவா? ரைட். அப்புறம் வேலூர் புரட்சி. ஸோ வேலூர் புரட்சியில் இருந்துன்னா 1806ங்கிற வருஷத்தை முக்கியமாக மறந்துடவே கூடாது. இதில் வந்து ஒரு கோட்டைக்குள்ளே வேலூரில் நடந்த சம்பவம் வேலூர் புரட்சி. அதில் வந்து ஆங்கிலேயர் நிறைய வரை இவங்க பிளான் பண்ணி கொண்டுருவாங்க. ஓகேவா? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ கொள்கை விதிமுறைகள். அந்த தொப்பிலையும் ப்ளஸ் போட்டிருப்பாங்க, அந்த சிலுவையினுடைய சின்னம் பொறித்திருப்பாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பிடிக்காது. ஸோ இதனால் உள்ள ஒரு புரட்சி ஏற்படும் இராணுவத்துக்குள்ளே. இதை வந்து திப்பு சுல்தானுடைய இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம், திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டதுன்னு போட்டிருப்பாங்களா. அந்த ஆங்கிலேய மைசூர் போரின் போது இது இணைக்கப்பட்டது இருக்கும். அப்புறம் இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அந்த டேட்டு கேட்பாங்க. 1806 ஜூலை 10 டேட். ஓகேவா? அதிகாலையிலே இந்த புரட்சி நடக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை ஃபுல்லாக 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணிங்கன்னா தான் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு இதில் நான் ஏற்கனவே ஒரு பார்ட்டு டெஸ்ட்டு போட்டாச்சு. நமக்கு நாளைக்குள்ள டாபிக் வந்து வேலூர் புரட்சி தான் வரும். ஆனால் நிறைய பேர் இதை எழுதலாம்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டு திருப்பி முதலேருந்து படிங்க. ரொம்ப முக்கியமான ஏரியாவாகும். ஓகேவா? ஐஎன்எம்லேருந்து கேட்கக்கூடிய இந்த ஒரு புக்கிலேருந்து கண்டிப்பாக இந்த ஒரு பாடத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கு. இப்போ நீங்கள் தயவுசெய்து இதை ஒரு 2 தடவை 3 தடவை படிக்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டுருக்கிறேன். முக்கியமான பாடத்தை தான் கை வச்சுருக்கோம். ஓகேவா? படிக்காமல் மட்டும் விட்டுறாதுங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன்.